ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூர்ணிமா, தெரியும்ல? வணக்கம் சார். அவர்கிட்ட கேட்கலாம் தெளிவா. சொல்லுங்க சார். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சார், லக்ஷ்மி கடாட்சம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். அக்ஷய திருதி பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெளிவாக வந்து அக்ஷய திருதினா என்ன, அதோட முறை ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அது எப்படி ஆரம்பிச்சது அதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த லக்ஷ்மி கடாட்சம், நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரணும், அண்ட் நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் எல்லாரும் நம்ம பார்க்கும்போது நம்ம முகம் வசீகரமாக இருக்கணும், நம்ம யாருக்குமே வந்து பார்க்கும்போது சிரிக்கணும், அந்த அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா. அதாவது இதை சொல்லி முடிச்சுட்டுறேன். மகாலட்சுமி கடாட்சம் நிறைய பேர் தங்கம் சேரணும். மகாலட்சுமி கடாட்சங்கிறது என்ன? தங்கம், வெள்ளி, வந்து இது பாத்திரங்கள், பண்டங்கள், சொத்துக்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய வரணும், வீடு வாசல் கட்டணும். இதுதான் மகாலட்சுமி கடாட்சம், செல்வ செழிப்பு. ஆனால் அட்சய திருதி அன்று நம்ம வந்து இந்த மாதிரி நகையை கொஞ்சோண்டு வாங்கிட்டாலே இதெல்லாம் வரும்னு சொன்னது இது வந்து அதுக்கான இதே இல்லை. அதுலேருந்து நேயர்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து மாறிடுங்க. அட்சய திருதி என்பது நான் அந்த கான்செப்டை சொல்லியிருக்கேன். அட்சய திருதிக்கும் மகாலட்சுமி கடாட்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதை ஏற்றுக்கணும். இப்போ வந்து சொல்கிறேன், உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட வேண்டும், சகலவிதமான பாக்கியங்களும் ஒன்று வந்து சேரணும்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போறேன். அதோடய எந்த நேரத்துல நகை வாங்கலாம், எப்பப்ப நகை வாங்கினா நகை சேரும் அப்படியும் சொல்லுங்க. அதுதான் இப்போ பேச போறோம். இப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே, இது மாதம் இதெல்லாம் கணக்கு இல்லை, நகை வாங்குவது நீங்கள் இந்த 12 மாதங்கள்லையும் குறிப்பாக நகை வந்து உங்களுக்கு அதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா 3 விஷயம் இருக்குது. குரு ஓரை ஒரு செல்வ செழிப்பு. தங்கத்துக்கு குரு தாங்க. வியாழக்கிழமையில நகை வாங்கி பாருங்க. வியாழக்கிழமையில நீங்க வந்து 1 to 2 மதியானம் நகை வாங்கி பாருங்க, பெரிய மாறுதல் ஏற்படும். அதே மாதிரி நகைக்கடை திறந்துருந்தா உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வியாழக்கிழமையில குரு ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது 3 காலம் வரும். அன்றைய நாளில் வரக்கூடிய குரு ஓரையில் நீங்கள் குரு ஓரையில் நகை வாங்கி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா மிகப்பெரிய செல்வ செல்வா. வியாழக்கிழமையில குரு ஓரையில் நகையை நீங்கள் வாங்கணும். குரு ஓரை அப்படின்னா என்ன சார்? ஓரை இருக்கு. இப்போ வந்து வியாழக்கிழமை காலையில் 5 to 6 குரு ஓரை. இந்த 5 to 6க்கு உங்களுடைய கடை திறக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. திறக்க மாட்டாங்க. இப்போ 1 to 2 சொன்னேன், அங்கே குரு ஓரை வரும். ஓகே, 5 to 6ன்ற மாதிரி 1 to 2க்கு குரு ஓரை வரும். காலையில் 5 to 6க்கு வரும். ஓகே, நீங்கள் பஞ்சாயத்து எடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்லணும், இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே இருக்க. வியாழக்கிழமையில் நீங்கள் போட்டுருங்க, வியாழக்கிழமையில் குரு ஓரை எப்போ அப்படின்னு பார்த்துருங்க. அந்த நீங்கள் காலைல முடியாது, மதியானம் போனால் நைட்டும் வரும். நைட்னா எந்த டைம் சார்? நைட் தான் அதாவது 7 மணிக்கு மேலே வரும். 7 மணிக்கு மேலே. அப்போ குரு ஓரையை வந்து அந்த ஓரையை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அந்த குரு ஓரையில் நகை பெற்றால் நைட்டு வாங்குறதை விட பகலில் வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் 5 to 6 இல்லைன்னா 1 to 2 இல்லைன்னா 7 மணிக்கு மேலே. ஆமாம், இந்த டைம் வந்து பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு வீட்லேயும் செல்வம் சேரும். ஆமாம், இது வியாழக்கிழமையில். இன்னொரு விஷயம், வளர்புரை வியாழனா இருக்கணும், தேய்விரை வியாழனா இருந்துடக்கூடாது. இந்த திதி கரணம் அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே அட்சய திருதியெல்லாம் தேவையே கிடையாது. இதுதான் விஷயமே. நகையே பெருசாக வெள்ளியா எனக்கு நிறைய சேரணும், வெள்ளி பாத்திரங்களாம் நான் வாங்கினா வெள்ளிக்கிழமை அதே 5 to 6 காலையில். என்னைக்குமே ஒரு நாளுடைய அந்த 5 to 6 ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த ஹோரை வந்துடும். மதியானம் அதே மாதிரி மாறும். இன்னொரு விஷயமும் கேட்கணும் சார். இப்போ வீட்டில் வந்து லக்ஷ்மி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுறாங்கல்ல, அது எந்த நேரம்? அது வந்து தீபாவளி அன்று. தீபாவளி அன்று நீங்கள் வந்து அந்த அதாவது மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. தீப ஒளி திருநாள் அன்றைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய
முன்னேற்றத்தை கொடுக்கும். அது சிம்பிளா சொல்லுங்க, ரொம்ப பெருசா இல்லாம சிம்பிளா ஒரு மிடில் கிளாஸ். சிம்பிளாலாம் பண்ண முடியாது. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு தாமரை பூ முறையாக வேணும். மகாலட்சுமி பூஜைனால அது ஏன்னா செல்வ செழிப்புக்கு உண்டான பூஜை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பூஜையை விட்டுணும். மகாலட்சுமி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ நம, ஓம் ஸ்ரீ நம, ஓம் மகாலட்சுமி நம அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஏதாவது வாசமுள்ள பூக்களை வச்சுக்கிட்டு அந்த மகாலட்சுமியோட படத்துக்கு முன்னால் விளக்கேற்றி வச்சு, அதாவது என்னன்னு கேட்டால் தேங்காய் எண்ணெய் விளக்கு, சுத்தமான தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். சுத்தமான நெய் கிடைச்சா நெய் விளக்கு போட்டுட்டு நீங்கள் மகாலட்சுமியவே பிரகடனமாக வேண்டிகிட்டு இருந்தாலே ஒரு யாகம் பண்ணதுக்கான பவர் கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு உங்களால் வந்து ஒரு சக்கரை பொங்கல் எதுவும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலே தீபாவளி அன்று இந்த மகாலட்சுமி இது பண்ணிங்கனால பெரிய செல்வத்தை நீங்கள் அடையலாம். வெறும் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கேற்றி அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு பண்ணாலே போதும். லலிதா சஹஸ்ரநாமம் கூட சொல்லலாம். அன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பாடக்கூடியவங்க அன்னைக்கு பாடினா போதும். ரொம்ப அந்த அந்த அதாவது வருஷத்தில் அந்த ஒரு நாள் ஓகே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அது கொடுக்கும். அதே மாதிரி இந்த அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இப்போ வெளியில போறோம் வரோம், இந்த வசியம்ன்றாங்கல்ல, முகவசியம் அப்படின்னா என்ன சார்? அதான் அந்த விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது இப்போ கான்செப்ட் நம்ம முதல்ல பேச வந்த விஷயம் என்னன்னா மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறதுக்கு. அதான் லட்சுமி கடாட்சம். லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வந்தாலே எல்லா விஷயமும் வந்துடும். ஓகே, இதை பண்ணாலே அந்த கான்செப்ட் தனியாக வரேன். இப்போ உங்களுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் ஏற்பட இது ஒரு விஷயம். வியாழக்கிழமை சொல்லிட்டேன், வியாழக்கிழமையில் இது பண்ணுறது. வியாழக்கிழமை தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை தான். வியாழன் ஓரை தான். குரு ஓரையில் தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும். வளர்புரை வியாழக்கிழமையில் குரு ஓரையில் தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தங்கத்தை நிறைய நீங்கள் சேர்க்கலாம். இதுதான் உண்மை. அதே மாதிரி பெரிய பணக்காரனாகிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி சுக்கிரனுடைய காலம், சுக்கிரனுடைய இதில் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஓரையில் நீங்கள் வெள்ளி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு நிறைய வெள்ளி, அதாவது வெள்ளியாக மிகும். அது மட்டும் இல்லை, செல்வ செழிப்பும் ஏற்படும். காசு பணம் விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். இது வந்து வெள்ளிக்கிழமையில் பண்ணணும். எந்த நேரத்தில் ஒரு காசை வந்து கடன் கொடுக்கலாம், எப்போ வாங்கலாம், இல்லை அதை பற்றியும் பேசுவோம். வெள்ளிக்கிழமை இப்போ வந்து வியாழக்கிழமைக்கு என்ன முக்கியத்துவம், வெள்ளிக்கிழமைக்கு என்ன முக்கியத்துவம் சொல்லிட்டேன். இப்போ புதன்கிழமைக்கு என்ன முக்கியத்துவம், கல்வி கற்கிறவங்க படிக்கிறது முதல்ல போய் சேர்றது, இந்த கணக்கு பாடத்தில் சரியாக இல்லாதவங்க, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஜாதகத்துறை அஸ்ட்ராலஜிக்கல் மைண்டு விஷயம், அதாவது நுட்பமான அறிவாற்றல் உள்ள கம்ப்யூட்டர், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி மேற்படிப்புக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறது, இந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இதுக்கெல்லாம் வந்து புதன்கிழமை சிறப்பு புரியுது. இந்த எழுத்துக்குரியமான கல்விக்குரிய விஷயங்கள் பூரா புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில் ஆரம்பிச்சுட்டா அவன் எம்பிபிஎஸ் ஆகிறதுனா புதன் ஓரை அன்று கொண்டு போயிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு காசு கட்டினாங்கன்னா அவங்க டாக்டராக வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி வக்கீலாக வரணும், புதன் ஓரை அப்போ புதன் ஓரை அன்னைக்கு அமௌண்ட்டை கட்டணும். போய் புதன்கிழமை வளர்புரை புதனில் வந்து பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் சேர்க்கணும்னா வளர்புரை புதனில் அந்த புதன் ஓரையில் கொண்டு போய் சேர்த்து விடணும். செவ்வாய்க்கிழமை என்பது நிலம் சம்பந்தமான விஷயம். இளைய சகோதரம், நிலம், இது சம்பந்தமான விஷயங்கள், நிலம், வீடு, அசையா சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, இந்த பூமி சம்பந்தமான விஷயத்துக்கு பூராமே செவ்வாய் ஓரை. கடன் அடைபடுவதற்கு செவ்வாய் ஓரை தான். கடனை ஒரு தீராத கடன் உங்களுக்கு இருக்குது, தீராத பிரச்சனை இருக்குது, நண்பர்களால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வச்சு நீங்கள் செவ்வாய் ஓரையில் வச்சு பேசி இதோட பிரச்சனையை முடிங்களான்னு முடிச்சு விட்டிங்கன்னா அன்றைக்கே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆக செவ்வாய்க்கிழமை தான் வந்து பிரச்சனையை தீர்ப்பதற்கான நாள். எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் நீங்கள் செய்தால் அந்த பிரச்சனை தீரும். அதேதான். அது நீங்கள் ஆன்லைனில் அடிச்சு பாருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நைட்டில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா, பகலில் சௌகரியமாக இருக்கா, அந்த ஆனால் செவ்வாய் ஓரையாக வளர்புரை செவ்வாய் ஓரையில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வளர்புரை திங்கள் ஒரு பயணம் பண்ணுறதுக்கு, எங்கேயாவது தூர தேச பயணம் பண்ணுறதுக்கு
ஒரு காசு பண விஷயமா பயணம் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் பெரிய அமௌண்ட் பணம் கேட்க போகிறோம், அது விஷயமா ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு, ஒரு தொழிலை உற்பத்தி பண்ணுறதுக்கு வளர்புறை திங்கக்கிழமை சந்திர ஓரையில் அதை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தாய் வழி சம்பந்தமாக, அம்மா வழி சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நோயே இருக்குது, அம்மாவுக்கு நீங்கள் டாக்டரை கூட்டி போகிறது, அந்த தாய்க்கு ஏதாவது நீங்கள் அந்த சந்திர ஓரையில் பண்ணிங்கன்னா அந்த திங்கக்கிழமையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீண்ட பயணம் சொல்லிட்டேன், கடல் பயணம்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு பயணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சந்திர ஓரையில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த நாட்டில் லாபத்தோடு நீங்கள் வருவீங்க. திரும்ப இந்த வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து வளர்புறை திங்கள் அன்று டிக்கெட் போட்டு பயணித்தாங்கன்னா அந்த பயணம் சுகமாகவும் சுபீட்சமாகவும் இருக்கும். சார், இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் சார், அவங்க கலைத்துறையை எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம்? அதே தான், ரெண்டே விஷயம்தான். இந்த வளர்புறை சந்திரன் தான் தொழில், எல்லா தொழிலும் வளர்றதுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கு பஸ்யாஞ்சனம் ஏற்படுறதுக்கெல்லாம் திங்கட்கிழமை அன்று சந்திரன் ஓரையில் ஆரம்பிச்சாங்கன்னா சந்திரன் அதே தான் சேம் டிட்டோ. அன்னைக்கு திங்கட்கிழமைன்னா காலைல 5 to 6 அப்படியே ஆரம்பிக்காது, 3 டைம் வரும். அது நீங்கள் உங்களுக்கு எந்த சௌகரியமோ நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி போகும். ஆக இந்த மாதிரி சந்திர ஓரையில் தொடங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த தொழில் தொடங்க, அது கலைத்துறை தொழில் தொடங்க சந்திர ஓரை சிறப்பு, சுக்கிர ஓரையும் சிறப்பு, சுக்கிர ஓரையும் சிறப்பு, இதுவும் சிறப்பு தான். அதே மாதிரி புதன் ஓரை இன்னும் சிறப்பு. புதன் ஓரை வந்து ரொம்ப சிறப்பாக உங்களை வந்து பெரிய ஆள் ஆக்கிவிடும். புதன்கிழமையா சார்? ஆமாம், புதன்கிழமை. ஆக கலைத்துறையினருக்கு அது புதன்கிழமை எதுக்குன்னா, அந்த எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ரைட்டர்ஸ், அவங்க கதை, திரைக்கதை, வசனம், இவங்களுக்கு புதன்கிழமை புதன் ஓரை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஆமாம். மற்றபடி இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுக்கிர ஓரை சூப்பராக வேலை செய்யணும். மேக்கப் போட்டு இப்போ உங்களை மாதிரி மேக்கப்பை அள்ளி கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போகக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு வந்து சந்திர ஓரையும் சுக்கிர ஓரையும், வளர்புறை சந்திர ஓரை, வளர்புறை சுக்கிர ஓரை ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஓகே, சூப்பர் சார், நன்றி சார். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பேசணுமா, எல்லா கிழமையும் பேசணும்ல, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து அரசியல் இருக்காங்கல்ல தலைவர்கள், அரசு கட்சி ஆரம்பிக்கிறது, சூரிய ஓரையில் ஒரு கட்சி ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். புகழ் பெறுவார்கள், புகழுக்கு சொந்த, அதாவது பெரிய புகழ் வரும். கமிஷன் பேசிக்கில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை அந்த இல்லை இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா, தகப்பன் சம்பந்தமான தகப்பன்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறது சூரிய ஓரையில். சந்திர ஓரையில் வந்து தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நல்ல மாற்றம் கிடைக்கும். வியாழக்கிழமை குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், குரு ஓரையில் வாங்கினா தான் சிறப்பு. அதே மாதிரி இந்த சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் தகப்பன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கினா நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி நான் இந்த கமிஷன் இது ஒன்று இல்லை வந்து அரசு பதவிக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி நல்ல பெரிய வேலையில் இருக்காங்கள்ல, ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறது வந்து சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமையில். அது அந்த அதாவது அன்றைக்கு லீவு போட்டுருவாங்க, எல்லா ஆஃபீஸும் லீவாக தான் இருக்கும், ஆனால் அன்றைக்கி எழுதி வைக்கணும். ஒரு டைப் இன்றைக்கி வந்து மேலே இதுக்கு அனுப்புகிறாங்க, அதை வந்து சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமையில் எழுதி வச்சு அதை வளர்புறை சந்திர ஓரையில் அனுப்பிச்சி விட்டு பார்த்தா சக்ஸஸ் ஆகிடுது. அதே மாதிரி மேற்கொண்டு நமக்கு வந்து இன்னும் பதவி உயரணும், நம்முடைய இப்போ வந்து சாதாரண ஒரு கிளர்க்காக இருக்கார், அதை விட பெரிய கேட்டகரிக்கு வரணும் அப்படிங்கன்னா சூரிய ஓரையை, வளர்புறை சூரிய ஓரையை அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் முயற்சி பண்ணணும். அந்த ஆஃபீஸை போய் பார்க்கணும், நமக்கு யார் சாதனை பண்ணணும், அந்த ஆஃபீஸில் பார்த்தா அது நடக்கும் அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் போய் பார்க்கணும். ஒரு அமைச்சரை பார்க்கறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் போய் பார்த்தா காரியங்களை சாதிக்கலாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. அரசாங்கம், பதவி, மேற்படிப்பு, இது மேல் பதவி, இதுக்கெல்லாம் வந்து சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை சார்? சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு ஆள் சேர்க்கணும், ஒரு பணியாளரை சேர்த்துக்கிறது சனிக்கிழமையில் சனி ஓரையில் சேர்க்கணும். பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது வந்து சனிக்கிழமை சனி ஓரையில் சம்பளம் போடணும். அப்படி சனிக்கிழமை சனி ஓரையில் சம்பளம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வேலைக்காரங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தகராறும் இருக்காது. ரெண்டாவது, சனி தான் வேலை, சனி தான் தொழில். இந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே, அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க பூராமே மேக்சிமம் சனியுடைய ஆதிக்கம் உள்ளவங்க, சனியுடைய காரகத்துவம் அது.
அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சனி ஓரையில் சம்பளம் கொடுக்குறவங்க சனி ஓரையில் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வேலை செய்கிறாங்கள்ல ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப அடிமட்ட வேலை, இந்த சீப்பரு, இந்த இவங்க பாத்ரூம் கிளியர், அவங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சாமானியர்கள், இவங்களெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சிறப்பு செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களோ அல்ல உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். எல்லா தேவையும் பூர்த்தி ஆகும் சனிக்கிழமை. அதே மாதிரி வம்பு வழக்குகள்லாம் தீரும் சனிக்கிழமை. ஆமாம், சனிக்கிழமை சனி ஓரையில் இந்த வேலையை செஞ்சிங்கன்னா வம்பு வழக்கு தீரும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு, பைரவர் கோயிலில் ஏதாவது நாய்கள், அந்த பைரவர் கோயில் பக்கத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் அது, பைரவர் கோயிலில் இயற்கையாக இருக்கணும், நீங்கள் கொண்டு விடக்கூடாது. இயற்கையாக நாய்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அதுக்கு ஏதாவது நல்லபடியாக சாப்பாடு, பைரவர் கோயிலில் நாய் இருந்து அது வளர்பிறை சனிக்கிழமையாக இருந்து அந்த வளர்பிறை சனிக்கிழமையில் அதுவும் வந்து சனி ஓரையாக அந்த நேரம் இருந்து விட்டால், கண்ணில் நாய் தென்பட்டு விட்டால், அந்த நாய்க்கு நீங்கள் உணவளித்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏவல் பில்லி சூனியன் தடை அனைத்து நீங்கி உங்களுடைய வறுமை எவ்வளோ பெரிய வறுமையாக இருந்தாலும் அதுவும் போய் உடனே பெரிய அற்புதங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை, இது சத்தியமான உண்மை. ஆமாம், அந்த மாதிரி வந்து சனிக்கிழமையை தேர்வு பண்ணணும். உங்கள் வீட்டில் அது செய்வனை வச்சுட்டாங்க, ஐயாவல் வச்சுட்டாங்க, பிள்ளி வச்சுட்டாங்க, இந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே ராசியே இல்லை, இந்த மனசு சம்பந்தமாக பல தர்க்கங்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோயிலுக்கு போய் சரியாகலை, நமக்கு என்னதான் நேரமுன்னு அந்த அப்போ சனி ஓரையை தேர்வு செய்து சனி ஓரையில் காவல் தெய்வங்கள்லாம் ஏதோ நீங்கள் கருப்பு சாமியிலேருந்து ஆரம்பித்து ஐயனார் வரைக்கும் போகுதுல்ல, இந்த சனி ஓரையில் இதை விட இன்னும் சிறப்பு அரங்கேற்ற ஐயனார் திருச்சியில் இருக்குது. அது சனி ஓரையில் சனிக்கிழமையில் வளர்பிறை சனிக்கிழமையில் சனி ஓரையில் போய் விளக்கேற்றி வழிபடுங்க. இது அது மட்டும் இல்லை, காவல் தெய்வங்களுக்கு புறமே சனி ஓரை சனிக்கிழமையில் விளக்கேற்றி வழிபட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனையுமே தீரும். சனி ஓரை என்பது தெய்வ சங்கல்பத்துக்கு உரிய ஓரை. பிரச்சனையை தெய்வத்தால் தீர்த்து கொள்ள வேண்டிய நேரம் வளர்பிறை சனிக்கிழமையில் சனி ஓரை என்பதை மறந்துவிடாது. அப்போ அதுக்கு தான் சனி ஓரையில் என்னென்னா நல்லெண்ணெய் விளக்கு போடணும், சுத்தமான எள்ளு எண்ணெயில் அந்த எள்ளு விளக்கு கூட போடலாம், அந்த எள்ளு விளக்கு கூட நீங்கள் போடலாம். எள்ளு விளக்கு 8 விளக்கேற்றி, இதை விட இன்னொரு விஷயம், சனிக்கிழமை சனி ஓரையில் திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டா பெரிய விஷயம், பெரிய விசேஷம். சனிக்கிழமையில் வளர்பிறை சனிக்கிழமையில் வந்து நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு சனி ஓரையில் அங்கே வந்து எள்ளு விளக்கு வந்து சனிக்கு ஏற்றி கரெக்டாக சனி ஓரையில் சனி பகவானை வணங்கி அங்கே கால் இழந்தவங்களுக்குலாம் அந்த சனி ஓரைக்குலாம் அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய பெரிய மாற்றங்கள், அதாவது அவங்களுக்கு உணவளிக்கணும், அதெல்லாம் செய்யணும். சனி ஓரையில் திருநள்ளாறுக்கு போயிட்டு அதெல்லாம் செஞ்சிங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா விதமான பிரச்சனையுமே தீரும். தொழில் ரீதியாக உள்ள பிரச்சனை தீரும், மன ரீதியாக உள்ள பிரச்சனை தீரும், பண ரீதியாக உள்ள பிரச்சனை தீரும், கடன்கள் கட்டுக்குள்ள வரும், எல்லாமே நல்லதாக மாறும். பிரச்சனை தொழில் எல்லாமே சனிக்கிழமை தான். சனிக்கிழமை எல்லா கிழமையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாமே இந்த எல்லா கிழமையிலையும் அந்தந்த டைம் அந்தந்த பூஜை அந்த இதெல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க சார். எல்லாம் ஆக மொத்தத்தில் இந்த 7 கிழமைகளுமே வளர்புறையாக இருந்து அந்த 7 கிழமைகளுக்குரிய இந்த திதியில் நான் சொன்னபடியாக நீங்கள் செயல்பட்டால், நான் சொல்வது என்பது சித்தர்கள் சொன்ன சூட்சமும், இந்த சித்தர்கள் சொன்ன ஜாதக நீதி, இந்த ஜாதக நீதி சரியாக நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அற்புதம், ஆனந்தம். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்தெந்த டைமில் ஆரம்பிக்கணுன்றதை நம்மளோட ராஜசூரியன் சார் வந்து ரொம்ப கிளியராக நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் அந்தந்த நாளில் கரெக்டாக ஆரம்பிச்சோன்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி.